சுதந்திர இந்தியாவில் மிக முக்கியமான தீர்ப்புகளை இதுவரை அவர்கள் சொன்ன தீர்ப்புகள் எல்லாம் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என கருதப்படும் அலகாபாத் நீதிமன்றம் ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறது. காங்கிரஸ் துணைத் தலைவர் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை தொடர்பான தகவல்களை தர வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் இந்த வழக்கானது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த வழக்கானது ராகுல் காந்திக்கு பெரிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. இந்தியாவில் பிறந்து வசிக்கும் இந்தியர்களுக்கு ஒரு குடியுரிமை, இந்திய குடியுரிமை மட்டுமே உண்டு என்பது சட்டம். அதை மீறி இன்னொரு நாட்டில் குடியுரிமை வைத்திருந்தால் தண்டனைக்கு உரிய குற்றம். அதுவும் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அப்படி இருந்தால் அது நாட்டின் இறையாண்மைக்கும் அரசியல் அமைப்புக்கும் எதிரானதாகும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதுவரை ராகுல் காந்தி பேசவே இல்லை. மடியில் கனமில்லை என்றால் ராகுல் காந்தி பொங்கி இருப்பார். ஆனால் இப்போது வரை மயான அமைதி என்பதால் விவகாரம் சிக்கலானது என்பது புரிய வருகிறது. இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் பிரியங்கா காந்தியை அவசரமாக தேர்தல் களத்தில் களமிறக்கினார்களோ என்ற சந்தேகம் அரசியலில் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ராகுல் காந்தி இந்தியா மட்டுமின்றி பிரிட்டன் நாட்டிலும் குடியுரிமை வைத்திருப்பதாக கர்நாடகாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கறிஞர் விக்னேஷ் கூறுகையில், பிரிட்டன் அதிகாரிகள் சொன்னதை வைத்து பார்க்கும்போது ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமையை வைத்திருப்பதாக உறுதியான தகவல்களும் ஆதாரங்களும் கிடைத்திருக்கிறது என்கிறார். இது ஒருபுறம் இருந்தால் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு விசாரணையில் உள்ள நிலையில் சுப்பிரமணியன் சுவாமியும் இதே போன்ற மனுவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதே நேரம் ஏற்கனவே அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடந்து வருவதால் அந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு இந்த வழக்கை விசாரிப்பதாக டெல்லி நீதிமன்றம் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ராகுல் காந்திக்கு அதிர்ச்சி தரும் வகையில் வங்கதேசம் கலவரம் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த போராட்டத்திற்கு லண்டனில் திட்டம் தீட்டப்பட்டதா, இதற்கு இந்திய தலைவர்கள் காரணமா என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இந்தியாவையே அதிரச் செய்திருக்கிறது. வங்கதேசத்தில் இடைக்கால அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்று அமைதிக்கான நொபேல் பரிசு பெற்ற முகமது யூனிஸுக்கு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதுகுறித்து வங்கதேசத்தைச் சேர்ந்த பிளிட்ஸ் லைவ் நாளிதழின் ஆசிரியர் சலாஹுதீன் சொயப் சௌத்ரி கூறுகையில், ராகுல் காந்தி அவர்களே, வங்கதேசத்தை தாலிபான் நாடாக மாற்றி அந்நாட்டை சீர்குலைக்கும் உங்களின் ரகசிய சதியின் வெற்றியை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். பின் இந்தியாவை சீர்குலைத்து நரேந்திர மோடியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதே உங்களுடைய திட்டம். லண்டனில் வங்கதேச தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மானுடன் உங்களின் ரகசிய சந்திப்பு பற்றிய என் தகவலுக்கு நீங்கள் இதுவரை பதிலளிக்கவில்லை. இது தவிர வங்கதேசத்தில் நடந்து வரும் ஹிந்து ஒடுக்குமுறை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்கள் செய்தியில் நீங்கள் குறிப்பிடவில்லை. ஏன் இந்துக்களின் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா என கேள்விகளை அடுக்கியிருந்தார். மேலும் இந்த வங்கதேச கலவரத்தில் இந்திய அரசியல்வாதிகள் யாரேனும் தொடர்பில் இருந்திருந்தால் அவர்களின் குடியுரிமை முதல் அனைத்தும் பறிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.